ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோன்னா, அவங்க எல்லாருக்குமே தெரியும், மதுரை வந்து இன்றைக்கி போக்குவரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை குறைக்கும் விதத்தில் மதுரை இப்போ ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே மதுரை அச்சம்பத்து விராட்டிப்பத்து அதிலிருந்து லிங்க் பண்ணி மதுரையோட திண்டுக்கல் ஹைவேயை கனெக்ட் பண்ணுறதுக்கான வேலை மும்முரமாக நடந்துகிட்ருக்கு. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் திருமங்கலம் ஹைவே. இப்போ இந்த ரோடு ரொம்ப பெரிய ரோடாக அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் அவங்க இப்போ ரோடு போட்டு முடிச்சிட்டாங்க. ரோடு ஃபுல்லாக இப்போ வண்டிகள், டிராக்டர்ஸ், மற்ற விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்குது. 2 வீலர் எல்லாமே போயிட்டுருக்கு. இதோட ஃபைனல் எப்போ முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோடு எல்லாம் போட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு ஆகஸ்ட் 2026 வரைக்கும் அவங்களுக்கு டெண்டர் எடுத்திருக்காங்க. அது வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இதோட மொத்த பட்ஜெட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 260 கோடி இந்த ரோடு போட்டு முடிக்கிறதுக்கு. மதுரை அச்சம்பத்து விராட்டிப்பத்து நியூ நேஷ்னல் ஹைவே 85 அனுவல் பிளான் 2021-22 அவங்க கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. யார் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா IVLR இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மதுரை குரூப்ஸ். இவங்க வந்து அந்த கான்ட்ராக்ட் எடுத்து இப்போ வேலை நல்லபடியாக முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு 2 வீலர், ஆட்டோ, அதுக்கடுத்து மற்ற வண்டிகள் ஃபுல்லாக இங்கேருந்து இங்கே ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இப்போ அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நாங்கள் வீடியோ எடுக்கும் போதும் 2 வீலரில் போய் தான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா நெருக்கி ஒரு 10 கிலோமீட்டர் அப்படிங்கிற போது 10 கிலோமீட்டர் நடந்து போய் வீடியோ எடுக்க முடியாது. அதனால தான் உங்களுக்கு காட்டுறக்காக தான். நிறையா ஒர்க்ஸ் அவங்க முடிச்சுட்டாங்க. இப்போ பாதி நாள் தான் ஆயிருக்கு. இது எல்லாமே மதுரையோட ஸ்மார்ட் சிட்டி அந்த ப்ராஜெக்டில் வந்துக்கிட்டு இருக்குது. இது கூடவே இதோட பேரலர் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். வைகையோட 2 வடகரை தென்கரை இது வந்து நம்ம மதுரை குருத்தேற்று வரைக்கும் அவங்க பண்ணியிருக்காங்க. குருத்தேற்றுக்கு இந்த பக்கம் இருக்கிற வேலைகள் எடுத்து இப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் கடைசியில் நாங்கள் அதையும் சொல்கிறோம். இப்போ இது மும்முரமாக இப்போ வேலை முடித்து கிட்டத்தட்ட ஒரு 40-45% ஒர்க் முடிச்சுட்டாங்க. குறிப்பாக இந்த சைடு வால் கட்டி தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக 2 பக்கம் ப்ரொடெக்ஷன் கட்டி அந்த ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரோடோட அகலம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 அடி அகலக்கான ஒரு பெரிய ரோடாக தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இதில் 2 பக்கமும் பெருசாக வண்டிகள் வந்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக. நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காகவும் மதுரையில் நிறைய டிராஃபிக் ஜாம்ஸ் இருக்குது. இப்போ அதை கிளியர் பண்ணணும். குறிப்பாக இந்த அச்சம்பத்து, விராட்டிப்பத்து, இந்த நாமல புதுக்கோட்டைக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கும் பழங்கானத்துக்கும் போகிறதுக்கான ரோடு வந்து ரொம்ப சிறுசாக இருக்குது. அதை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற குறிக்கோளில் தான் இந்த ஒரு பெரிய விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது. இது வந்துருச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா காலவாசல்லேருந்து அச்சம்பத்து, விராட்டிப்பத்து இந்த வழியாக வர்றதுக்கான ரூட்டு வந்து குறைஞ்சிரும். யாராவது இந்த பக்கம் வந்தாங்க, கப்பலூர் சைடு வந்தாங்க அப்படின்னா இந்த ரூட்டு வழியாக வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக மதுரையோட போக்குவரத்து கணிசமான முறையில் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து இன்னும் ஒரு வருஷம் 1.5 வருஷத்தில் இந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னீங்கன்னா நீங்களே பார்ப்பீங்க. இது ரொம்ப பெரிய ஒரு வேலையாக போயிட்டுருக்கு. மத்திய அரசாங்கம் திட்டத்தில் மாநில அரசாங்கமும் சேர்ந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேஷ்னல் ஹைவே NH49 எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற மதுரையை பொறுத்தளவு வெளியேருந்து வர டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வர வண்டிகள் சிட்டிக்குள்ளே வராமல் சிட்டிக்கு அவுட் சைட்லேருந்தே போகிற மாதிரி எல்லா திட்டமும் வகுக்கப்படுது. ஏன்னா அவங்க சிட்டிக்குள்ளே வந்து அவங்க வெளியே போகும்போது டிராஃபிக் அவ்வளவு பாப்புலேஷன் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுது. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த கோரிக்கைகள் பல இடத்துலேருந்து வந்ததால் இந்த மதுரை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே இந்த வைகை வடகரை சாலையும் இந்த அச்சம்பத்து விராட்டிப்பத்து சாலையும் இப்போ ஈடுபட்டுருக்காங்க. இப்போ இந்த நீங்கள் வீடியோ பார்க்குறது வந்து வைகை வடகரை சாலையில் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. வைகை ஆற்றில் திண்டுக்கல் சைட்லேருந்து வர சமயநல்லூர் சைட்லேருந்து வரையில் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இதுவும் சீக்கிரமாக அவங்க முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம். இதை நம்ம நேரடியாக களத்தில் செஞ்சு எவ்வளோ வேலைகள் முடிஞ்சிருக்கு, எவ்வளோ அவங்க தடுப்பு சுவர் கட்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, இதெல்லாம் தடுப்பு சுவர். வைகை ஆற்று ரிவர் தண்ணி அடிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த வேலைகள் மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி மதுரையை பற்றி இருக்கிற முக்கியமான விஷயங்கள் இல்லை அப்டேட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கப்பட்டுருச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இந்த சேனலில் போடுவோம்.